ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை பிடிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, ஆனால் உள்ளே இறங்கிட்டு நம்மளால் ஏற முடியாது. பாருங்கள், எட்டி பாருங்கள். நாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக பார்த்தீங்கன்னா போய் மீன் தூண்டிலாம் வாங்கிட்டு வந்து இதுக்குள்ளே புழுவெலாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு போய் மீன் பிடிக்கலாம். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2 இதில் முள் கட்டி இருக்கோம். இப்போ பாருங்கன்னா போட போகிறோம். ரெடியா? இப்போ பார்த்தீங்கன்னா எத்தசோடு மீன் மாட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ மேலே இழுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, கரெக்டாக மூக்குலேயே மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப லேசான இது தான். அவ்வளோதான் பாருங்கள், எத்தசோடு மீன் இதுக்குள்ளே விட போகிறோம். அவ்வளோதான், எப்படியோ ஒரு மீன் சக்ஸஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5, 7, 8 மீன் தான் சிக்கியிருக்கு. சரி வாங்க, இதே போதும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிச்சதில் சின்ன சின்ன மீன்லாம் தூக்கி இந்த பக்கம் விட போகிறோம். ஏன்னா கிணத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அதிகமாக இல்லை. இந்த பக்கம் இந்த குட்டையில் தான் விட போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம். பாருங்க ஒன்று எப்படி போயிருக்குன்னு, பாருங்கள் எப்படி போகுதுன்னு, பாருங்கள் எப்படி போகுது ஃப்ரெண்ட்ஸ். 4 மீன் விட்டுருக்கோம் இதுக்குள்ளே. எப்போ குட்டி போட்டு இது பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா சமைக்க போயிடுவோம். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா கலக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் சில்லி பவுடர் தண்ணி எடுத்துக்கிறோம். நண்பா, எப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீனுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி தொடவியாச்சு. இன்னும் ஒரு 2 மீன் தான் இருக்குது. அதை தொடவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் போட்டு சுட ஆரம்பிச்சிடுவோம். நண்பா, எப்படியா பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்கும் மசாலா தொடவியாச்சு. இப்போ வாங்க நம்ம போய் தோசைக்கல்லில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தவாவை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நண்பா, எண்ணெய் விட்டுக்கலாம் நண்பா மீன் மேலே. பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வெந்துருச்சு, எடுத்து போட்டுடலாம். நண்பா, பார்த்தீங்கன்னா மீன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்கள், உண்மையாலுமே ரொம்ப வெந்திருக்குது, நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்க்கலாம். என்ன வெங்காயம் பாருங்க, சூப்பராக இருக்குங்களா. பாருங்க,